ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ, கியர் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், கியரோட ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் கியர் ரேஷியோ? கியர் ரேஷியோ அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கியருக்குள்ள ஸ்பீடு டிஃப்ரென்ஸ், அதாவது நம்ம டிரைவ் சைட்லேருந்து ட்ரிவன் சைடுக்கு நம்ம ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டிரைவ் சைடில் ஒரு 10 டீத் இருக்க கியரை யூஸ் பண்ணிட்டு ட்ரிவன் சைடில் ஒரு 30 டீத் இருக்க கியரை யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம இந்த 10 டீத் இருக்கிற கியர் வந்து எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுதோ, இப்போ நம்ம 10 டீத் இருக்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்டு கிட்ட ரொட்டேட் அடிக்கும்போது அது ஒரு பெரிய கியர் வந்து ஒரு ரவுண்டு அது ரொட்டேஷன் ஆகுதுன்னா, இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் கியர் ரேஷியோ. ஓகேவா? ஒய் வி நீடு கியர் ரேஷியோ. நமக்கு கியர் ரேஷியோ வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கியரை வச்சு ஸ்பீட் அண்ட் டார்க் இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதாவது ஹை கியர் ரேஷியோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கியர் வந்து நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், பட் ஆனால் பார்த்திங்கன்னா டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்று இதுக்கு பார்த்திங்கன்னா லோ கியர் ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும், டார்க் வந்து லோவாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா டார்க் இது வந்து சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எனக்கு புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஓகேவா? இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்ம பைக் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம பைக்கில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் 3 பேர் இருக்கிறோம். ஓகேவா? 3 பேர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு கியரில் போட்டு பைக்கை மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கியரில் போட்டு நம்ம பைக்கை மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிய போது கிடையாது. அப்போது ஸ்லோவாக மூவ் ஆகும், பட் ஆனால் அந்த 3 பேர் இருக்கக்கூடிய வெயிட்டோட லோடை வந்து அந்த கியர் வந்து பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கும். அப்போ டார்க் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இதே நான் டாப் கியரில் போட்டிருக்கேன். டாப் கியரில் போட்டுட்டு நான் சேம் அதே 3 பேர் வச்சு மூவ் பண்ணுறேன்னா, என்னால் வந்து வண்டியை மூவ் பண்ண முடியாது, உடனே ஹீட் ஆகி ஸ்டாப் ஆகும். ஓகேவா? சேம் இதே கான்செப்ட் தான். இங்கே நம்ம ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து நமக்கு ஹையாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து லோவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கியர் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிரைவ் கியர், இது ட்ரிவன் கியர். ஓகேவா? நமக்கு ட்ரிவன் கியரில் பார்த்தீங்கன்னா 30 டீத் இருக்குது. ஓகேவா? இது டிரைவ் கியரில் பார்த்தீங்கன்னா 20 டீத்து. அப்போது நம்ம ட்ரிவன் பை டிரைவ் அப்படின்னு போட்டோம்னா, ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த கியரோட ரேஷியோ. அதாவது நம்மளோட சின்ன கியர் பார்த்திங்கன்னா 1.5 ரவுண்ட் ரொட்டேட் ஆகும்போது தான் நம்மளோட பெரிய கியர் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ரொட்டேட் ஆகி முடிச்சிருக்கோம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா டுவெல் கியர் யூஸ் பண்ணுறதுல வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ட்ரிபிள் கியர் யூஸ் பண்ணுற இடத்துல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் அதே தான். இதை வந்து டிரைவ் கியர்னு எடுத்துக்கலாம், இது ஐடியல் கியர், இது ட்ரிவன் கியர். இதான் டிரைவ், பெருசாக ட்ரிவன் வச்சுப்போம், சின்னது வந்து டிரைவ் கியர்னு வச்சுப்போம். ஓகேவா? பெரிய கியர் பார்த்திங்கன்னா 30 டீத் இருக்குது, சின்ன கியர் பார்த்திங்கன்னா 7 டீத் இருக்குது. ஓகேவா? ஐடியல் கியருக்கு வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன, இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க. பெரிய கியரையும் சின்ன கியரும் டிவைட் பண்ணால் 4.3 ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இந்த மெத்தட் வந்து எப்போவுமே சேமாக இருக்குமா, எல்லா டைமும் நமக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்ஸிமம் அப்படி பண்ணாதீங்க. 2 கியராக போயிருங்க. அதாவது நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போயிருங்க. ஃபஸ்ட்டு பெரிய கியரையும் ஐடியல் கியரையும், அதாவது ட்ரிவன் கியரையும் ஐடியல் கியரையும் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துடுங்க. திரும்ப அதுக்கு அடுத்தது இந்த ஐடியல் கியரையும் டிரைவ் கியரையும் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த பெரிய கியர் பார்த்திங்கன்னா, டிரைவ் கியர் பார்த்திங்கன்னா 30 இருக்குது, ட்ரிவன் கியர் பார்த்திங்கன்னா 20 இருக்குது. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1.5. ஓகேவா? நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ டிரைவ் கியர் 30 இருக்குன்னா ட்ரிவன் கியர் 20. ஓகேவா? நமக்கு இப்போ அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.5. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடியல் கியருக்கும் டிரைவ் கியருக்கும், ஐடியல் கியர் பார்த்திங்கன்னா 20, சேம் டிரைவ் கியர் பார்த்திங்கன்னா 7. அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 2.9. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வரக்கூடிய ஆன்சர் ரெண்டையுமே என்ஜு பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த கியரோட ரேஷியோ. அதாவது 1.5ஐயும் என்ஜு 2.9 ரெண்டையும் என்ஜு பண்ணிங்கன்னா 4.3. இதுதான் இந்த ட்ரிபிள் கியர் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இந்த கியரோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ட்ரிபிள் கியர் யூஸ் பண்ணும்போது இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 4.3.
ஓகேவா. அதாவது இந்த சின்ன கியர் வந்து 4.3 ரவுண்டு ரொட்டேட் ஆகி முடிக்கும்போது தான் நம்மளோட இந்த ட்ரிவன் கியர் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கியரோட ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு இதில் சின்ன கியரில் பார்த்திங்கன்னா டிரைவ் கியர் பார்த்திங்கன்னா 70th இருக்குது. அதோட ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க 130 ஆர்பிஎம். அதாவது நம்ம மோட்டரோட ஸ்பீடு வந்து 130 ஆர்பிஎம்ட்டு நமக்கு இதிலே தெரிஞ்சுட்டு. ஓகேவா. அதே இது ட்ரிவன் கியர் பார்த்திங்கன்னா 30th இருக்குது. பட் ஆனால் நமக்கு அதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதை வந்து நம்ம S2 எடுத்துப்போம். ஓகேவா. மறுபடியும் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிரைவ் கியரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 30. ஓகேவா. ஸ்பீடை வந்து S1 எடுத்துக்கலாம். S1 எடுத்துகிட்டு அதோட டீத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் 70th இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஈக்குவல் ட்ரிவன் கியருக்கு நமக்கு ஸ்பீடு தெரியாது. அதை S2 எடுத்துக்கலாம். அதோட டீத்து. ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரைவ் கியரோட ஸ்பீடையும் டீத்தையும் நம்ம என்ஜு பண்ணிக்கலாம். என்ஜு பண்ணிட்டோம்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 910. ஓகேவா. தென் S2 நம்மளோட தெரியாத கியரோட, அதாவது பெரிய கியரோட டீத்தோட இதை வந்து S2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட டீத்து. ஓகேவா. நம்ம S2 30 வந்து நம்மளால் இன்ஜு பண்ண முடியாது. அதனால் அதே வேல்யூ அப்படியே கீழே எடுத்துக்கோம். ஓகேவா. இனி பார்த்திங்கன்னா நம்ம இந்த 30 வந்து இங்கே, அதாவது S2 ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த டிஜிட்டில் இருக்கிறது வந்து இன்னொரு பக்கத்தில் கொண்டு போயிடும். ஓகேவா. அப்படி கொண்டு போனோம்னா இங்கே இருக்க 30 இங்கே நமக்கு எந்த பக்கம், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து நம்ம லெஃப்ட்டு கொண்டு போகும் பார்த்திங்கன்னா இன்ஜில் இருக்கிறது டிவைடருக்கு போயிடும். ஓகேவா. அப்படின்னு பார்த்திங்கன்னா 910 /30 = S2. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 30.33 RPM = S2. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட S2ஓட வேல்யூ, அதாவது நம்ம S2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 30.33 RPM. அப்படின்னா நம்ம இந்த பெரிய கியர், நம்ம டிரைவ் கியர் இருக்குது பார்த்திங்களா, ட்ரிவன் கியர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரிவன் கியரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 30.33 RPM. நம்மளோட இன்புட் பவர், நம்ம டிரைவ் கியரோட பவர் பார்த்திங்கன்னா 130 RPM, ட்ரிவன் கியரோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 30 RPM. ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்மளோட கியரோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஓகே. இதுக்கடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரிலேட்டடான வீடியோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட வீடியோ வந்து குயிக்காக அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா. இப்போது பார்த்திங்கன்னா கரண்டில் நம்ம தெலுங்கு சேனலில் நம்ம தெலுங்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதாவது ஹைட்ராலிக் ரிலேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். அதே வீடியோ அப்படியே தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்ருக்கிறேன். ஓகேவா. இப்போ நமக்கு தமிழ் ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக எனக்கு இன்னும் மிஷின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது வால்ஸை பற்றி தெரியாமல் இருக்குது, பெண்டிங்ஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து குயிக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகேவா. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.